அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேராசிரியர் வெங்கடாச்சலபதி அவர்கள் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த ஆய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான கேள்விகளை. ஓகேங்களா? சாகித்ய அகாடமி பரிசு அப்படிங்கிறது நிறைய மொழிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மொத்தமாக 24 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்படும். இதில் 21 மொழிகளுக்கான பரிசுகளை நேற்று அறிவிச்சிருக்காங்க சாகித்ய அகாடமி அப்படிங்கிற இந்த அமைப்பு. சரிங்களா? ஸோ இதில் 1908 மார்ச் 13 தான் நமக்கு வஉசி அவர்களை கைது செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் ஒரு பெரிய வன்முறை அப்படிங்கிறது கிளம்பியிருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் நிறைய சேதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதனால் நம்ம திருநெல்வேலி அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி எழுதினதுக்காக தான் இந்த வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த செய்தியில பார்த்தோம்னா நமக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழு அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 129வது சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மசோதாவை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின செய்தியை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மசோதாக்கள் மொத்தமாக 2 மசோதாக்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று 129 அமெண்ட்மெண்ட் பில், இன்னொன்று பார்த்தோம்னா அதே மாதிரியான திருத்தங்களில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில் கொண்டு வரதுக்கான ஒரு மசோதா கொண்டு வருவாங்க. எந்த மசோதாவும் பார்த்தாலுமே நமக்கு இப்போ 106வது சட்ட திருத்தம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட அந்த சட்ட திருத்தமே பார்த்தோம்னா நமக்கு நேஷனல் லெவலில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரிக்கு தனியாக கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கே மட்டும்தான் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தனியாக கொண்டு வருவாங்க. அதான் 2 மசோதாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மசோதாக்கள் எந்த ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு அமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 82A ஆர்டிகல் 82A2 அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 83ல சப்கிளாஸ் 3 and 4 அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 327 அப்படிங்கிறதையும் நமக்கு அமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த செய்திகளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 31 பேர் கொண்ட குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் 31 பேர் இருக்க போறாங்க. இதுல 21 பேர் பார்த்தோம்னா நமக்கு லோக்சபால இருந்து வர போறாங்க. 10 உறுப்பினர்கள் ராஜ்யசபால இருந்து வர போறாங்க. இவங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு அடுத்த கூட்டத்தொடரோட இறுதி வாரத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஏற்றம் கண்டதா இந்திய பொருளாதாரம் 2024 இந்திய பொருளாதாரத்தின் நிலையை பத்தி இந்த ஆர்டிகிள் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதாரம் 2024-25 நிதியாண்டுல பார்த்தோம்னா முதல் காலாண்டு, அதாவது ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறத முதல் காலாண்டு இருக்க 12 மாசத்தை 4 காலாண்டாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிறதா குவார்டர் 1. ஓகேங்களா? ஸோ குவார்டர் 1 growth பார்த்தோம்னா 6.7% இருந்துச்சு. ஒரு நல்ல வளர்ச்சியாக இருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய விஷயத்துல நமக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பிரதிபலிச்சது. எங்கெல்லாம் பிரதிபலிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நுகர்வு செலவு அப்படிங்கிறது அதிகரிச்சது. மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சது. ஏற்றுமதி எல்லாமே பார்த்தோம்னா அதிகமாக இருந்துச்சு. ஏற்றுமதியெல்லாம் பார்த்தோம்னா 8% இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா உற்பத்தி துறையில, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார், அதுலயுமே எதிர்பார்த்ததோட அதிக வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7% வளர்ச்சி அடைஞ்சது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், கட்டுமான துறையும் பார்த்தோம்னா 10% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருந்துச்சு. ஆனா இது எல்லாமே அப்படியே நேர்மாறாக 2வது காலாண்டு, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலாண்டுல பார்த்தோம்னா எதிர்பாராத எதிர்மறையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. அங்க பார்த்தோம் 6.7%. ஆனா குவார்டர் 2 growth அப்படிங்கிறது 5.4% தான் நமக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுச்சு. ஏன்னா 5.4% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுன். ஓகேங்களா? குவார்டர் 2 growth இவ்வளோ சமீப காலங்களில் இவ்வளோ கம்மியானது இல்லை, டவுன் ஆனது இல்லை. சரிங்களா? அப்ப எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற காரணங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டு தேவை அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. வெளிநாட்டோட, அதாவது எக்ஸ்டர்னல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது கம்மியானனால நமக்கு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாச்சு. அதுதான் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமானதுனால நமக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறதுமே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு புவிசார் நிச்சயமற்ற தன்மைகள், எரிசக்தி விலை வர்த்தக பற்றாக்குறையை மேலும் அதிகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் லெவலில் பார்த்தோம்னா குளோபல் சினாரியோஸ் ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கு. ஃபியூவல் பிரைசஸோட ரோல், இதெல்லாமே தான் நமக்கு காரணமாக இருக்குது இந்தியாவோட
செகண்ட் குவார்ட்டரோட எக்கனாமிக் growth 5.4% கம்மியானதுக்கு இதெல்லாம் காரணங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் பார்த்தோம்னா $64.8 பில்லியன் டாலர்ஸா அதிகரிச்சிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு போனாலுமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்திருக்கு இந்த ஒரு செகண்ட் குவார்ட்டர்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஓகேங்களா, குறிப்பா பார்த்தோம்னா இந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங்லேயே அர்பன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. குறிப்பா 2020-21ஆம் ஆண்டு அதன் பிறகு வந்த 2 ஃபினான்ஷியல் இயர்ஸ்லையுமே அர்பன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஏன் அந்த அர்பன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகமா இருந்துச்சுன்னா, லாக்டவுன் அப்ப ஸ்பெண்டிங் தடைபட்டு போச்சு. எல்லாமே வீட்டிலேயே இருந்தோம். பெரிய லெவல்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாம இருந்துச்சு. அதனுடைய தாக்கமாக தான் நமக்கு கடந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்த ஒரு 2 வருஷத்துல அர்பன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகமாச்சு. இப்போ அந்த ஒரு விஷயம் சேச்சுரேஷன் ஆயிட்டனால நமக்கு அந்த ஒரு ஃபேக்டருமே இந்த இடத்துல எக்கனாமிக் growth கம்மியானதுக்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது சில்லறை பணவீக்கம், உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஓவரால் இன்ஃப்ளேஷன் எல்லாமே அதிகமா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த உணவு பணவீக்கம் அப்படிங்கிறது 10.87% இருக்கு. அதே மாதிரி ஓவரால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 6.2% இருக்கு. இது ஆர்பிஐ லிமிட்டை விட அதிகமான ஒரு விஷயம் தான். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுமே நமக்கு அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோவிட்-19க்கு அப்புறமா முதல் முறையா இந்த காலாண்டுல ஊதியங்கள் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. வேஜஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின விஷயங்களை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஊதியங்கள் கம்மியா இருக்கு, நுகர்வு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி ஒவ்வொரு செக்டாரும் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பத்தியும் பின்னாடி பேச வருவாங்க. அதற்கு முன்னாடி இந்த ஒரு தாக்கத்தினால மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத 7.2% இருந்து 6.6% குறைச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வட்டி விகிதத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. ரெப்போ ரேட் 6.5%லேயே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட் அப்படிங்கிறத 6.5%லேயே வச்சிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறத 3.35%லேயே வச்சிருக்காங்க. நமக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்த்தோம்னா 4% கம்மி பண்ணியிருக்காங்க. 4.5ல இருந்து 4% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய லெவல்ல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல ஆர்பிஐ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான காரணங்கள், பொருளாதாரம் இன்னும் சீரான நிலைமைக்கு வரல அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டி இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வச்சு நமக்கு ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்பிலும் சம்பளம் பெறக்கூடிய தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த வேலை வாய்ப்புகளை வச்சு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. 2019 2020 வரைக்கும் பார்த்தோம்னா உற்பத்தி சேவை துறைகளில் சம்பளம் பெறும் வேலைகளின் பங்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23% இருந்தது. அந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது இப்போ கம்மியாக இருக்கு. 21.7% தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 11.2%லேருந்து 11.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல அதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு. 11.9%. அதாவது ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியான துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கட்டுமான பணிகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஹோட்டல் சர்வீசஸ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் நமக்கு சர்வீஸ் செக்டார்ல வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? அந்த சம்பளம் பெறக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை அந்த சதவீதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா பெரிய அளவில் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது சோஷியல் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு செக்டார். அங்கே கம்மியாகிறது நமக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதான் இந்த சமூக பாதுகாப்பையும் வழங்காது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஏற்றத்தாழ்வின் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தொழிலாளர் சந்தையில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை காமிக்குது. ஒரு சைடு வளர்ச்சி இருக்கு, ஒரு சைடு வளர்ச்சி இல்லாம இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் ஏன்னா இந்தியா ஒரு யங் நேஷனா இருக்கு. அப்போ வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தொழிலாளர்களுடைய ஊதிய பங்கில் ஏற்பட்டுள்ள நீண்ட கால சரிவு இத்தகைய முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல எம்ப்ளாயீஸோட வேஜ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறதையும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த முரண்பாடுகளை
நம்ம சரியான முறையில கவனம் செலுத்தி இந்தியா இந்த ஒரு பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. டேட்டாவ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டா பாயிண்ட் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.